வணக்கம் நண்பர்களே, இதை நம்ம புதுசாக செஞ்சுருக்கிற முயல் கூண்டு. இது ஃபீடர் ட்ரே, இது ட்ரிங்கரு. இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஹோஸ் போட்டு மாட்டிட்டோம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணும்போது தண்ணி வரும். அதில் இது வந்து தீவனம் போடுறதுக்கு நம்ம இதனால இது போட்டுக்கலாம். அவனுக்கு இப்போ 2 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் குட்டிக்குனால இப்போ ஃபஸ்ட் நாளுங்கனால அந்த கோழிக்கு வைக்கிற ட்ரிங்கர் வாங்கி வச்சுருக்கேன், தண்ணி ட்ரிங்கரு. இந்த கூண்டு செட் பண்ணது எப்படிங்கிற வீடியோ வந்து இன்றைக்கி போகிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சேரி சேவாக்கு பசங்களை கூட்டின்னு வந்துடுறான். வேணாண்டா, நம்மளே பார்த்துக்கலாம். ஏம்பா 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாக் ரிங் ப்ளையர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிப் போட்டு மெஷின் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. 2 மெஷின் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுரும். இதுக்கு பின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் பின் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கேப்பில் போட்டுட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா 2 மெஷின் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேர் சீக்ரெட் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பு. ஒவ்வொரு கிளிப்பும் வந்து இந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் வந்து நிறையா ஸ்டேப்லர் மாதிரி நிறைய பின் இருக்கும். அதை நம்ம வந்து இதில் போட்டுட்டு இப்படி அது இழுத்து அந்த ப்ளூ கலர் இழுத்து போட்டு வேண்டியதான். போட்டோம்னா அது வந்து கரெக்டாக தள்ளிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸ்டேப்லர் மாதிரி. இருக்கிற இல்லையே, இதை இப்படி பின்னாடி இழுத்து இந்த கேப்பில் போட்டுக்கணும். கீழ் பகுதி இப்படி பிடிச்சிருத்தோம்னா போதும் வந்துக்கும். இது இந்த மாதிரி இழுத்து இந்த கேப்லையே வெளியே எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த கிளிப்பு வந்து இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு இது மறுபடியும் எடுத்து இங்கே லாக் பண்ணுவோம். லாக் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸ்டேப்லர் பின் மாதிரி தான். அப்படியே இதில் ஒவ்வொன்றும் ப்ரெஸ் பண்ண ஒவ்வொன்றா வரணும். இது ப்ரெஸ் பண்ண ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். இதை வச்சு நம்ம வந்து அடுத்ததாக வந்து ரேபிட் கேஜில் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பின் பண்ணும்போது. இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முயல் கூண்டு. அதுக்கு ஆன மெஷ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது அரைக்கரைன்னு சொல்லுவாங்க. ஜிஐ மெஷ்ஷு, 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஹோல்ஸு. பார்த்தீங்கன்னா விரல் போகும் கூட போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ வந்து முயல் காலெலாம் கொஞ்சம் உள்ளே இறங்காமல் இருக்கும். முக்காலுக்கு முக்கால் வாங்கிட்டிங்கன்னா கால் உள்ளே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு மெஷ் அதிகமாக யூஸ் ஆகாது. இது நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூண்டுக்காக தான். 4 அடி அகலம் இருக்குது, 5 அடி நீளத்துக்கு வாங்கியிருக்கிறேன். மொத்தம் 20 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ அடுத்து வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். என்னென்ன சைஸுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5 அடி நீளம் இருக்குது. அது அப்படி நம்ம 4 அடி அகலம் இருக்குதுங்க. இப்போ வந்து அகலம் 2 அடி வச்சுட்டு அதே 5 அடி நீளத்துக்கு வைக்க போகிறோம். அப்போ 2 பீஸாக நம்ம கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கட் பண்ணணும்னா, இந்த இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு கண்ணி வந்து இங்கே கட் பண்ணணும், இன்னொரு கண்ணி வந்து இங்கே கட் பண்ணணும். 2 எண்டு ஆப்போசிட் விட்டு கட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து ஒன்று பக்கம் ஒன்று மடக்கிற சரியாக இருக்கும். நான் கட் பண்ணிவிட்டு வந்து கடைசியில் காட்டிடுறேன். நான் எதை வச்சு கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டரை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸாக கட் பண்ணி போட்டோம், நிமித்தி வச்சதையுமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேருந்து 1.5, இந்த எண்ட்லேருந்து 1.5, மொத்தம் 3 போச்சுன்னா சென்டரில் 2 இருக்கும். அதான் பேஸு. அதே போல் அதுலேயும் 1.5 3 போச்சுன்னா சென்டரில் பேஸுக்கு அதுவும் டாப்பு. சென்டரில் 2 வந்து அது டாப்பு.
அப்படி தான் நம்ம பைக்கு வரும். வளைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகள் பூரா வந்து இந்த மாதிரி வளைச்சிக்கங்க சைடாக. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து குத்தாமல் இருக்கும். கட்டிங் பிளேயர் இல்லை நோஸ் பிளேயர் வச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்று விட்டு கம்பி போட்டுன்னு கட் பண்ண சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த ஹாக் ரிங் பிளேயர் இல்லாதவங்க அது அந்த மாதிரி பண்ணிக்கங்க. நம்மகிட்ட அது இருக்கிறனால நம்ம இது எல்லாமே வந்து மடக்கி விட்டோம். இது அந்த பிளேயர் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 மெஷுமே வந்து அந்த மாதிரி எடுத்தோம். அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 2 பா ஷேப்பில் எடுக்கணுங்க. இது ஒரு பா ஷேப்பு, இது ஒரு பா ஷேப்பு. இன்னும் தனியாக இப்படி ஆயிடும். இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்க இந்த பொசிஷன் வைக்கிறோம். வச்சுட்டு தான் மாட்ட போகிறோம். அவங்க கிளிப் பண்ணி விடலாம். எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒன்று கிளிப் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கிளிப் பண்ணது. இந்த மாதிரி வச்சு ஒன்று கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதிலே வச்சு நான் வச்சு கட்டுறேன். பாருங்க கிளிப் ஆயிடுச்சு. கரெக்டாக ரிங் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிளிப் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ப்ளையர் இருந்ததுனால டக்குன்னு வேலை முடிஞ்சுது. சீக்கிரமாக வேலை ஆகிட்டு இருக்குது. இது கட்டு கம்பியெல்லாம் போட்டு கட்டுறதுனால லேட் ஆகிட்டு இருக்கும். பாதி வேலை முடிஞ்சது. இதில் இன்னும் கொஞ்சம் வந்து பாதி இருக்குதுங்க. பண்ணனா அது முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம டோருக்கும் ஃபீடருக்கும் கட் பண்ணால் போதும். பாருங்கள் இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பூண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லா சைட்லையும் ப்ளையர் வச்சு தான் போட்டிருக்கோம். கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க கரெக்டாக. இப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். வந்துச்சு பாருங்க. எல்லா பக்கமும் அதை வச்சு பண்ணிப்போம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 பாட்டமு, டாப் 2க்கு 2, சைடு எல்லாமே ஹைட் பூராமே வந்து 1.5 அதில் செஞ்சுருக்குறோம். இதில் 2 மீல் விட போகிறோம். ப்ளஸ் நம்ம சைடில் ஃபீடர் ரெடி பண்ணணும். ஃபீடர் ட்ரே, அந்த ஃபீடர் எப்படி மாட்டுறதுன்னு காட்டிடுறேன். அதுவுமே மேலே தான் நம்ம ஓப்பனிங் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து கை விட்டு எடுக்கிறதுக்கு இதுக்குள்ள வசதியாக இருக்கும். சைடில் ஓப்பனிங் வச்சோம்னா அப்போ ஒரு தடவை நம்ம திறக்கும்போது வெளியே வரத்தான் பார்க்கும். அப்போ வந்து சிரமமாயிடும். நம்ம மேலே வச்சோம்னா சரியாக இருக்கும். இந்த அட்டை தான் நம்ம வந்து டோராக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இதில் மார்க் பண்ணிட்டோம். அந்த மார்க் அளவு கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு உள் பக்கம் ஒரு மாதிரி வெட்டணும். அப்போ தான் இந்த வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வந்தது. அப்படியே ஃபுல்லாக பெண்ட் பண்ணி விட்டல வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெரிய மிஷ் எடுத்துருக்கோம். எதுக்குங்கன்னா இந்த புல் பசுந்தீவனமெல்லாம் போடுறதுக்கு. அது சைடில் வீ டைப்பில் வச்சு போடுவாங்க. டபுள் கேஜாக இருந்ததுன்னா இது நம்ம சிங்கிள் கேஜுங்கனால ஒரு சைடு மட்டும் வச்சு விட்டு நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வைக்க போகிறேன்.
அந்த சைடில் உள்ளே வச்சு உள் பக்கமாக அப்படி கிராஸாக வச்சுருவோம். வச்சுட்டு வந்து நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம உள்ளே வந்து இந்த தீவனம் போடுறதுக்கான இந்த பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த பசு தீவனமாக போட முடியும். அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து கட் பண்ண இந்த பீஸை நம்ம வந்து டோராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக வந்து நம்ம கட் பண்ணால் போதும். வாங்க அதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பசு தீவனம் போட போகிறோம். இதை வந்து இங்கே டோராக வச்சுக்குவோம். தேவையும் போது கழட்டிட்டு தூக்கி உள்ளே போட்டுட்டு மறுபடியும் மூடிட வேண்டியது. இது கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசானதாக வேணுது. அப்போ தான் அந்த பக்கம் முயல் புல்லு இலதரை எது போட்டாலுமே இழுத்து சாப்பிட்றக்கு வசதியாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே போட்டோம்னா அப்புறம் அசிங்கம் பண்ணி வரும், அது மேலே யூரின் போகும், இதெல்லாம் பண்ணிவிட்டோம், மறுபடியும் சாப்பிடாததையே. அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் டையை போட்டு கட்டிட்டு வந்துட்டோம். டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 கட்டியிருக்கிறேன். ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லாக் தேவையில்லை, ஏன்னா இது வந்து தீவனம் தான் போட போகிறாங்கனால லாக் ஒன்றும் தேவையில்லை. அதனால் சும்மா இருந்தாலே போதும் இப்படியே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர் தான் மாட்ட போகிறோம். இது வந்து இந்த தவிடு இந்த மாதிரி வெட்டி போட்ட காய்கறிக்கு இந்த மாதிரி போகிற மாதிரி செய்யணும். அதுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வெளியிருந்து போட்டோம்னா உள்ளே போய் அதை சேர்ந்துக்கும். இதுக்காக கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த ஃபீடரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கிளிப் போட்டு ஜாயின் பண்ணி டைப் தான். நான் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் இருக்குங்கிறதுக்காக 2 கேபிள் டை போட்டு இங்கே 2 பக்கம் 2 காதில் 2 வேணும் கட்டியிருக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற ட்ரிங்க். இது எல்லாமே நம்ம சப்ளை பண்ணுறோம். யாருக்காவது தேவைப்படுறவங்க மறக்காமல் கேட்குங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே வந்து மொபைல் நம்பர் தரேன் இல்லையா வீடியோடைய, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேங்க. ஏன்னா ஒரு நாள் ஓடிட்டு இருக்கும். ஏன் நிறைய பேர் வந்து வீடியோவில் ரேட் சொல்கிறது இல்லைன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு ஜனவரி மாதம் போட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க யாராவது அது அந்த வீடியோ எப்பவுமே கிளம்புற இருக்கும். ஒரு டிசம்பர் மாதம் மறுபடியும் பார்க்குறாங்கனாலும் அதே ரேட்டு தான் சொல்லப்படும். வீடியோ சொல்கிறது வந்து அதே ரேட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ அவங்க டிசம்பர் மாதங்கும்போது ஒரு 12 மாதம் ஆயிரும். அப்போ வந்து அதே ரேட்டுக்கு கேட்பாங்க. அப்போது ரேட்டு ஏறி இருக்கலாம், இல்லை இறங்கியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த ரேட் அவன் அன்றைக்கு கொண்டு ரேட் சொல்லிடுவான் அவன். அதுக்காக வந்து இதில் வீடியோவில் வந்து ரேட்டில் மென்ஷன் பண்ணுறதில்ல நிறைய பேர். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு டீ ஒன்று வந்துடும். ப்ளஸ் இந்த கேஜில் இழுத்து மாட்டுற மாதிரி வந்து 2 ஸ்ப்ரிங்கு வந்துடும். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல்ஸ் இருக்கிட்டு அந்த 2 ஹோல்ஸில் மாட்டி இந்த கேஜில் இழுத்து ஸ்ப்ரிங் பண்ணிடணும். அதை நான் பண்ணிட்டு வந்து காட்டிடுறதையுமே இந்த மாதிரி இழுத்து ஸ்ப்ரிங் போட்டு லாக் பண்ணிடணுங்க. இந்த 2 ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா இது போட்டு லாக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நின்றோம். இப்போ இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த நிப்பிள் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கும். அது முயல் வந்து அதை கடிச்சு பிடிச்சிக்கும். அது மெட்டல்ங்கிறனால தான் அது கடித்தாலும் ஒன்றாகாது. இல்லைன்னா முயல் பிளாஸ்டிக்கில் இருந்தால் கடிச்சு தள்ளிடும் போகிறாங்க, அடித்து தின்னு போடும். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் வேலை முடிஞ்சது. டோருக்கு இந்த மாதிரி தான் கிளிப் பண்ணி விட்ருக்கேன். ஸ்டே ஒயர் போட்டு தான் கட்டியிருக்கேன். பாருங்கள் 2 பக்கமும் இங்கே வந்து லாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பூட்டு வச்சு நம்ம பூட்டி வச்சிடலாம். எல்லாமே ஸ்டே ஒயரில் தான் பண்ணியிருக்கேன், சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம்.
ஏற்கனவே இந்த டயர் வீல் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்குறோம். இதில் கட்டு கம்பி போட்டுலாம் கட்டியாச்சுங்க. இது ஃபுல் நகராத மாதிரி கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முயல் குட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் பெட் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பெட் ஷாப் பற்றின ஒரு ஷார்ட்ஸ் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருப்போம் நம்ம சேனலில். இப்போ நம்ம எடுத்து உள்ளே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டாச்சு. பாருங்க, இப்போ தான் 2 குட்டி முயலுங்க. இந்த ட்ரிங்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க, இந்த மாதிரி ஓஸ் மூடி போட்டு மூடி விட்டுருவோம். புல்லு பிடிங்கிட்டு நல்லா கழுவிட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் அதில் இப்போ மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா செஞ்சாமல் விட்டுருவாங்க. உள்ளே கழுவிட்டு கொடுத்தீங்க சரியாக இருக்கும். குட்டிங்கிறனால வந்து நம்ம அந்த பக்கம் ஃபேட்டில் போட வேண்டியதில்லை, இங்கே போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 நாள் ஆகும் பழகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது கொட்டலாம். மறக்காமல் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரே, அந்த ட்ரிங்கரு இதெல்லாம் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எங்கே வாங்குறது என்னங்கிற சொல்கிறேன். கூட இதில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் இல்லையே, அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சொல்லி வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் பாட்டில் ட்ரிங்கரும் இருக்குது, அது வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.